வெல்கம் டு மாஸ். இந்த வீடியோவில் அலாவுதீன் பற்றிய விவரங்கள் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அலாவுதீன் ஸ்டார்டிங் டு எண்ட் தமிழ் அண்ட் ஆல் லாங்குவேஜஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் நடந்த சின்ன சின்ன ஃபன்ஸ் ப்ராப்ளம்ஸ், அடுத்து அலாவுதீன் பற்றிய என்ன அப்டேட் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலாவுதீன் என்ற எபிசோட் முதல்ல ஹிந்தியில் ட்ரெய்லர் விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த சேனல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோனி சாப் அப்படிங்கிற ஒரு சேனலில் 14th August 2018 ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் இந்த எபிசோட் ஸ்டார்ட் டேட்டும் அந்த ப்ரோமோலேயே சொல்லியிருந்தாங்க. எப்போன்னா 21st August 2018 வந்தது அலாவுதீன் ஹிந்தியில். அந்த ப்ரோமோவில் அலாவுதீனுடைய நேம் ஹிந்தியில் எப்படி வச்சுருந்தாங்கன்னா அலாவுதீன் நாம் தோ சுனா ஹோகா அப்படிங்கிற இந்த நேம் தான் வச்சுருந்தாங்க. இது என்னடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அலாவுதீன் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படிங்கிற இந்த ஒரு நேம் தான் அதை ஹிந்தியில் வச்சுருக்காங்க. ஸோ இதையும் எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது பார்த்தா நார்மலாக அலாவுதீன் அப்படிங்கிற நேம் ஏற்கனவே இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி வித்தியாசமாக எதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேம் வச்சுட்டாங்க. ஸோ இந்த நேம் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாம் தோ சுனா ஹோகா அதாவது பேரை கேள்விப்பட்டிருப்பே அப்படிங்கிற இந்த டைலாக் ஷாருக் கான் அவர்கள் சொல்லுவாங்க ஒரு படத்தில். ராகுல் நாம் தோ சுனா ஹோகா. ஸோ அந்த ஒரு ஃபேமஸான டைலாக் இதில் வச்சா ஒரு ஹிட்டாக இருக்கும். இந்த நேமை வச்சுருக்காங்க. ஸோ அலாவுதீன் நாம் தோ சுனா ஹோகா அப்படிங்கிற இந்த நேமை வச்சு இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அலாவுதீன் சீரியல் நைட் 9 PM 21st August ரிலீஸ் ஆனிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நைட் 9 மணிக்கு நோ ப்ரோமோ விளம்பரமே இல்லாமல் இந்த இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். 30 minutes அதாவது 29 minutesக்கு ஃபுல்லாக இதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பயங்கரமான ஒரு இதாக ஹிட் ஆச்சு. ஆனால் நம்ம தமிழ் மற்ற லாங்குவேஜில் வெளியே வரும்போது ஒரு 6 minutes வீடியோ மட்டும் கட் பண்ணி மற்ற முக்கியமான இதை மட்டும் காமிக்கிற மாதிரியான இதில் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சின்ன எடிட்டிங் ப்ராப்ளம்னால அந்த 6 நிமிஷம் வீடியோவை கட் பண்ணிட்டாங்க. அது என்ன 6 நிமிஷம் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகை வர்றது பூதம் வர்றது, பூதம் விளக்கில் அடைக்கிறது. ஸோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ லிங்க்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த எபிசோட் Monday to Friday வரையும் எப்பயுமே அங்கே நார்மலாக அந்த டைமிங் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு 3 months போனதுக்கப்புறம் ஒரு ஜான்வரி மந்த் அதாவது 2019 ஜான்வரி மந்தில் நம்ம தமிழ் சீரியலான டப்பிங் பாலிமர் சேனலில் இந்த சீரியலை வாங்கினாங்க. அதாவது அதுக்குரிய ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஹிந்தியில் எப்படியெல்லாம் எடிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை விட சூப்பராக தமிழில் பாலிமர் தொலைக்காட்சியிலும் பயங்கரமாக எடிட் பண்ணி அவங்களும் போட்டிருந்தாங்க. நாங்கள் நிறைய டப்பிங் சீரியல் வாங்கக்கூடிய சேனலாக தான் பாலிமர் இருந்துச்சு. ஸோ இதுவும் அதே மாதிரி டப்பிங் சீரியலாக இது கிடச்சிச்சு. இந்த சீரியலோடைய ப்ரோமோவில் சூப்பராக எடிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி எண்டிங்கில் அலாவுதீன் பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு டைலாக் இந்த நாம் தோ சுனா தமிழ் அப்படியே சொல்லியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது முதல்ல நம்ம எல்லோரும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் போல் இந்த மாதிரி மாயாஜால கதையெல்லாம் பார்த்து எத்தனை நாள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வர ஒரு ஃபீலிங்ஸ் ஆனிச்சு. இதை இதுக்கு மட்டும் ஏன்ப்பா இப்படி அலாவுதீன் பேரை கேள்விப்பட்டிருப்பே அப்படி நேம் வைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே அலாவுதீன் அப்படிங்கிற எந்த ஒரு சீரியலும் நம்ம தமிழ் சீரியல்ஸில் இல்லை, மூவிஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால ஸோ இதில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அலாவுதீன் அப்படிங்கிற இந்த நேம் மட்டும் வச்சுருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஃபஸ்ட் எபிசோடில் 6 minutes கட் பண்ணி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு என்ட்ரி வருது பாருங்கள். இந்த என்ட்ரியில் வர மாதிரி ஒரு இது பாக்தாது அப்படியே ஏஞ்சி வர மாதிரி கருப்பு திருடனுடைய என்ட்ரி அப்படிங்கிற மாதிரி தான் இதில் காமிச்சிருந்தாங்க. ஸோ அது 6 நிமிஷம் வீடியோவை இதுலேயும் கட் பண்ணிட்டாங்க. இந்த இது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் 6 PM மட்டும் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அலாவுதீன் பார்த்திங்கன்னா அதிகமான டைமில் பாலிமரில் போட்டிருந்தாங்க. அதாவது ஃபஸ்ட் 7 PM போட்டிருந்தாங்க, அடுத்த நாள் 6 PM போட்டிருந்தாங்க. அதே மாதிரி அந்த வீக் ஃபுல்லாக இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் கடைசி எண்டிங் சண்டேல காலையில் 11 to 1 மணி வரையும், அடுத்ததாக 6 மணிலேருந்து 8 மணி வரையும் இந்த அலாவுதீனுடைய எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. இந்த வீக்கில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையும் அந்த மாதிரி போட்டு நிறைய தடவை பார்த்து இந்த சீரியல் அப்படியே ஒரு நல்லா தான் இருந்துச்சு. எத்தனை தடவை போட்டாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் எல்லாருக்கும் உண்டு பண்ணிச்சு. பயங்கரமான கிராஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க டப்பிங் சீரியலாக பாலிமரில். ஒரு 7 month வரையும் கரெக்டாக இந்த அலாவுதீனுடைய எபிசோடு டிஆர்பி ரேட்டிங் நல்ல ஒரு ரேட்டிங் கிடச்சி நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஒரு 7 month ஓடிச்சு. ஆனால் என்னடா 150 எபிசோடு வரைக்கும் தான் நாங்களாம் பாலிமரில் பார்த்துருக்கோம், அது ஒரு 5 months தானே வரும், எப்படி 150 எபிசோடு 7 மாதம் வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 150 எபிசோடு அதாவது Monday to
ஃப்ரைடே வரையும் தான் இதுலேயும் அதே மாதிரி டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஒரு 6 days போட்டிருந்தா கூட அந்த 5 months வந்திருக்கும். அவங்க கொஞ்ச நாள் கட் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அதனால் இது எக்ஸ்ட்ரா டேட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஸோ 7 month வந்திருக்கும். இப்போதைக்கு தான் இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் தான். சரிடா, இப்போ 150 எபிசோடு வரையும் போட்டுவிட்டு இதுக்கப்புறம் ஏன் நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் கேட்குறது எனக்கு அப்படியே நம்ம நான் சொன்ன மாதிரி அலாவுதீனுடைய எபிசோடு வந்து ஹிந்தியில் பயங்கரமாக போயிட்டு இருந்துச்சின்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஒரு 7 monthsக்கு அப்புறம் பயங்கர ஹிட்டான ஒரு 200 எபிசோடு வந்து போயிட்டு இருந்துச்சு. இந்த எபிசோடு வந்து டிஆர்பியில் பயங்கர ஹிட் கொடுத்துச்சு. சன் டிவியில் அந்த டைமில் அதிகமான எந்த டப்பிங் சீரியலும் ஓடல, நார்மலான ஒரு சீரியல்ஸ் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ டப்பிங் சீரியல் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு சீரியல் நல்ல ஒரு டாப் டைமிங்கில் கொடுக்கறதுனால இந்த சாய்பாபா, ஜெய் ஹனுமான் இந்த மாதிரியான டப்பிங் சீரியல் ஓடிட்டு இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டைமிங்கில் எந்த ஒரு டப்பிங் சீரியல் இல்லையே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஃபேண்டசி சீரியலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை வாங்கலாம்னு சொல்லி அங்கே கேட்கும்போது இந்த ஒரு சீரியல் வந்து பாலிமரில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பாலிமரில் இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 7 months வந்து இந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இல்லை இது தமிழ் மட்டும் இல்லை, எங்களுக்கு எல்லா லாங்குவேஜுடைய டப்பிங் காப்பிரைட்டும் எங்களுக்கு வேணும். ஸோ இந்த சீரியலுடைய காப்பிரைட்டு வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் சோனி கம்பெனி வந்து இவங்களுக்காக டப்பி ரைட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ இதை பாலிமரில் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய நிலைமை வந்துடுச்சு. ஸோ இதை பாலிமரில் ஸ்டாப் பண்ணி ஆகும். 2019 May month இந்த டைமிங்கில் தான் வந்து அவங்க போய் பாலிமர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. பாலிமரில் இதை வந்து 1 month கரெக்டாக ஒரு 150 எபிசோடு வரட்டும், அந்த டைமிங்கில் வந்து இதை இது பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காப்பிரைட் வாங்கிட்டாங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டே இருந்த அடுத்தடுத்த எபிசோட் மோதிர பூதா வந்து மெஹர் வந்து செம்மையான ஒரு போயிட்டுருக்கு. அந்த டைமிங்கில் ஒரு செவ்வாய்க்கிழமை நடந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு இன்சிடென்ட்ஸ். திங்கக்கிழமை, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை. ஸோ அந்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கும்போது கடைசி அந்த டைமிங் என்னென்னா அம்மா வந்து சொல்கிறாங்க, அந்த கதைகளில் பூதங்களுடைய உண்மையான உருவம் கண்ணாடியில் தெரியும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உடனே இவங்க எல்லோரும் பயத்தோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி பூதத்தை பிடிப்பாங்க எல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்டில் பாலிமர் சேனலில் போய் பார்க்கும்போது அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு முன்ன பார்த்த மாதிரி அதே ஒரு இன்ட்ரோ வருது. என்னடா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தா, அதாவது கருப்பு திருட என்ட்ரி ஆகிறாங்க, அதே மாதிரி ஓடுறான், சண்டை போடுறான். என்னடா மறுபடியும் மொதல் எபிசோடு வந்துடுச்சு, என்ன ஆச்சு இந்த சேனலுக்கு? அது அடுத்த நாள் பார்த்தோன்னா 2nd எபிசோடு, அடுத்த நாள் 3rd எபிசோடு ஃப்ரைடே வந்துடுச்சு. சரி, அந்த கடைசி எபிசோடு தான் சரியாக பார்க்கல, மண்டே எபிசோடு அதையா சரியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 11 o'clock போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த டைமில் போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அப்பயும் ஃபஸ்ட்லேருந்து தான் போடுறாங்க. ஐயோ என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது கன்ஃபார்ம் ஒரு 1 week வந்து இந்த மாதிரி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து ஒரு 50 எபிசோடு வரையும் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அடுத்த நாள் வந்து நிறைய புது புது சீரியலோட ப்ரோமோலாம் கொடுத்துருந்தாங்க. சாணக்கிய சபதம் அப்படிங்கிற அந்த மாதிரி ஒன்று டப்பிங் சீரியல், அதுவும் சோனி கம்பெனி. அது வந்து இந்த இது சீரியல் எடுத்து தான் போடுறது அப்படின்னு சொல்லிங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. அலாவுதீனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி விதி, சாணக்கிய சபதம் அப்படிங்கிற இந்த மாதிரியான சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஐயோ என்னடா அவ்வளோதானா, அலாவுதீன் இனிமேல் பார்க்க முடியாதா அப்படிங்கிற நிறைய ஒரு எல்லோரும் ஒரு சோகத்தில் மூழ்கின அந்த சமயம் இப்படி போயிட்டுருந்த டைம். ஸோ இதுக்கப்புறம் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நார்மலாக இருந்த டைமில் அப்போ தான் வந்து 2019 இல்லையா, அந்த டைமிங்கில் ஒரு சூப்பரான ஒரு மூவி வந்து காத்துட்டு இருந்துச்சு. என்ன மூவி? நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய பிகிலுடைய ஆடியோ லான்ச்சுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அன்றைக்கி தான் அந்த வீக்கில் தான் வந்து ஆடியோ லான்ச்சுடைய ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து, அதாவது September 22 அன்றைக்கி ஆடியோ லான்ச் வந்து அப்படின்னு சொல்லிட்டு 6:30 PM அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. ராசா செல்லங்களா, தேங்க்யூ. ஆடியோ லான்ச்சு நாங்கள்லாம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆட் பிரேக்கில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சன் டிவியில் வரும் ஞாயிறு காலை 9 மணிக்கு அப்படிங்கிற அந்த டைமிங்கில் அலாவுதீன் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பாலிமரை விட பயங்கரமாக எடிட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் வாய்ஸில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. வாய்ஸ் நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் அலாவுதீன் பாலிமரில் அந்த வித்தியாசமான வேர்ட்ஸ், இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த மாதிரியான வேர்டெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக அவங்க ஸ்டைலில் வந்து அவங்க பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. சூப்பரான ஒரு எடிட்டிங்கில் சன் டிவி அடிச்சிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு எடிட்டிங்கில் அலாவுதீனுடைய ப்ரோமோ வந்து விட்டுருந்தாங்க. அவங்க டைமிங்கில் ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நான் தான் அவங்க அலாவுதீன் வரும் ஞாயிறு முதல்
வாரந்தோறும் காலை 9 மணிக்கு. ஏன்னா அந்த சீரியல் வந்து ஏற்கனவே பல தடவை பார்த்து நம்ம எல்லாருக்கும் ஒரு இதாக தான் இருந்துச்சு. ஆனாலும் இவங்க அந்த டைமிங் வந்து 9 PM அப்படிங்கிற அந்த டைமிங் மாதிரியே தமிழ்லையும் வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சி 9 எந்த டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நைட்டு 9 மணிக்கு போட்டால் இந்த மாதிரி போகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டே வந்து இந்த மாதிரி தான் டப்பிங் சீரியல் தான் எப்பயுமே சண்டே தானே போடுவோம். ஸோ நான் சண்டே வந்து 9 PM 9 AM போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 9 AM போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போட்டனால அலாவுதீனுடைய ஒரு இது வந்து நார்மலான ஒரு டிஆர்பி தான் வந்துச்சு. அதுவே வந்து நார்மலான ஒரு நைட் 10 PM போட்டிருந்தா கூட வந்து 5-6 வந்து கிடச்சிருக்கும் டிஆர்பி. இதோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டிங் வந்து 3 தான் வந்து கிடச்சிச்சு. ஸோ இதனால் வந்து அலாவுதீன் வந்து ஒரு அளவு ஆவரேஜாக தான் போகிற மாதிரியாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு நல்ல ஒரு டப்பிங் வாய்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருந்தாங்க. பூதத்துக்கெல்லாம் வாய்ஸ் கொஞ்சம் மெலிசானதாக இருந்தாலும் மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது மாதிரி அலாவுதீனுடைய எபிசோடு எல்லாமே வந்து செப்டம்பர் 29, 2019 தான் ஸ்டார்ட் ஆச்சு. 1 hour வந்து சண்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்டு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வந்து 4 months போச்சு. இவ்வளோ மந்த்ஸ் போயிருந்தாலும் ஒரு 50 எபிசோடு கூட தாண்ட வாய்ப்பில்லை. ஏன்னா வீக்லி 2 எபிசோடு தான் வந்தாங்க. ஸோ அடுத்ததாக டிசம்பர் முடிஞ்சு ஜான்வரி 2020 வந்து ஓப்பன் ஆனிச்சு. 2019 ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஆன் ஆகிடுச்சு. 2019 எல்லாருமே உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். 2019 COVID-19ங்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு. சைனாவில் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஆனால் வந்து இன்னும் தமிழ்நாடு அந்த மாதிரி எந்த ஒரு இதுலேயும் வந்து ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இருக்கிற இந்த COVID-19 பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இதுக்கும் அலாவுதீனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இருக்குது. அதாவது 29 செப்டம்பர்லேருந்து தான் அலாவுதீன் வந்து 2019 டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மார்ச் வரையும் வந்து இது கிளியராக அதே டைமிங்கில் போயிட்டு இருந்துச்சு. மார்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அலாவுதீன் பற்றிய ஒரு சின்ன ப்ரோமோ வந்து, ஆனால் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து ஒரு ப்ரோமோ விட்டுருந்தாங்க. என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா திடீர்னு வந்து இந்த அலாவுதீனுடைய எபிசோட் மறு ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லிட்டு 10 AM அப்படின்னு சொல்லி ஒரு இது விட்டுருந்தாங்க. அதாவது மண்டே டு ஃப்ரைடே தான் இதுவும் சொல்லியிருந்தாங்க. 1/2 hour 10 AM போட்டு 10:30க்கு முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ப்ரோமோ விட்டுருந்தாங்க. இது மாதிரி 1/2 hourல வந்து மார்ச் வந்து ஸ்டார்ட் ஆனிச்சு. மார்ச் 23லேருந்து அடுத்த 1 monthக்கு வந்து இந்த மாதிரி 1/2 hour எபிசோட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டுருந்தாங்க. இது எதுக்கு அப்படி டெலிகாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை 1/2 hour கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட பண்ணாங்க. முதல்ல 10 AM அப்படின்னு சொன்ன அவங்க 9 AM மாற்றிட்டாங்க. எதுனாலடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தால 9 PM போடணுன்னா இவங்களும் 9 AM போடணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கில் போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னல. அந்த மாதிரியான எண்ணத்தில் இதை போட ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு அப்படி போட்டிருந்தாங்க, ஏற்கனவே லாக்டவுன்னு சொல்லியிருந்தால அந்த டைமிங் வந்து வந்துச்சு. மார்ச் 7 இந்த மாதிரி டைமில் தான் மெயின் லாக்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அடுத்தடுத்து தொடர்ந்து எந்த ஒரு இதுவும் வந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இதில் வந்து அவங்க லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் தடையாச்சு. போக்குவரத்து, ஹோட்டல்ஸு எல்லாமே வந்து லாக் பண்ணியிருந்தாங்க. எல்லா இண்டஸ்ட்ரீஸ் அதாவது சினிமாஸ், சீரியல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் அலாவுதீன் பற்றி பார்த்திங்கன்னா வீக்லி 1 time போடுறதுனால இந்த எபிசோடோடைய டப்பிங் வந்து டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இது வந்து டெய்லி போடுற மாதிரி இருந்தால் தான் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது வந்து வீக்லி 1 time போடுறாங்க. ஸோ இதுக்கு முன்னெச்சரிக்கையாக நிறையவே வந்து அவங்க டப்பிங் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இது டக்குன்னு அப்பப்போ வந்து நிறையவே பண்ணி முடிச்சிட முடியும். அதனால் இதோட எபிசோடு வந்து நிறையவே டப்பிங் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1/2 hourல கொண்டு வர அந்த பிளானிங்கோட 10 மணிக்கு இவங்க வந்து இந்த மறு ஒளிபரப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதோட மறு ஒளிபரப்பு சொன்னது 10 AM. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் ஒரு 3 திரைப்படங்கள் போடுறதா இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே லாக் இல்லையா, அதனால் எந்த ஒரு சீரியல்ஸும் வந்து எடுக்க முடியாது, அதை டெலிகாஸ்ட்டும் பண்ண முடியாது. அதனால் 3 படம் வந்து போடுற டைமிங் சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக போயிட்டு இருந்த சீரியல்ஸ் எல்லாம் மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நைட்டு ஒரு மூவி 9:30க்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. மூவிஸ் வந்து 19s மூவி, 18s மூவின்னு சொல்லிட்டு நிறையா சூப்பராக போட்டுட்டு இருந்தாங்க சன் டிவியில். அது மாதிரி திரை வரிசைன்னு சொல்லிட்டு மதியானம் காலை திரைப்படங்கள்னு காலையில் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலை திரைப்படம் வந்து 10 மணிக்கு போட்டால் நல்லா இருக்காது, 10 மணிக்கு போடலாம், 9:30க்கு போடலாம் அப்படிங்கிற மாதிரியான பிளானிங். இது 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ அலாவுதீன் 10 மணிக்கு போடுற அந்த ஐடியா என்ன பண்ணுறது, இந்த ஒரு டைமிங்கை 9 AM மாற்றிட்டாங்க.
ஸோ ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து 9 AM வந்து ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த நாள் வந்து நாளை அப்படிங்கிற இந்த மாதிரியான வீடியோ ஓடுது பாருங்கள். இந்த மாதிரியான இதெல்லாம் சூப்பராக போட்டுட்டு ½ hour வந்து டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு டைமிங்கில் போட்டது வந்து அதிகமாக யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லோரும் லாக்டவுனுங்கிற அந்த டைமிங்கில் ஃபோன் பார்க்குறது, தூங்குறது, இதுலேருந்து அந்த அலாவுதீனுடைய ப்ரோமோஸ் எதுவும் வந்து அதிகமாக யூடியூப்பில் வந்து அதிகமாக போடலை. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க டிவிலே போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யூடியூப்பில் வந்து எதுவுமே அப்லோட் பண்ணல. அதுவும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான எந்த ஒரு பேஜ்லேயும் அவங்க இது வந்து காமிக்கலை. ஸோ அடுத்தது இந்த மாதிரி டப்பிங் சீரியல் வந்து போயிட்டுருக்கு. இது வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாமான்னு நினச்சி அவங்க கண்டினியூ பண்ணாமல் தான் இருந்தாங்க. நார்மலாக ஏற்கனவே போட்ட ஒரு 50 எபிசோடு வரையும் 66 எபிசோடு வரையும் போயிட்டு இருந்துச்சு. அதாவது பூதம் வந்து பெருசாக வந்து செம்மையான ஒரு கிராஃபிக்ஸில் பூதம் வந்து எபிசோடு இருக்கும். அந்த எபிசோடு வரையும் வந்து நார்மலாக 1 hour வந்து போயிட்டு இருந்துச்சு. அதாவது சண்டே வந்து 9 AM போடுறாங்கல்ல, 9 to 10 அந்த டைமிங்கில் இது மாதிரி ஒரு எபிசோட் போயிட்டு இருந்துச்சு. இந்த ½ hour டெலிகாஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. அலிசா வர்றது, அடுத்தது பாபா வர்றது, அடுத்ததாக பூதம் பெருசாக வருது, இந்த மாதிரியான எபிசோடு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. சூப்பரு, நம்ம இது அலாவுதீன் வந்து இப்படியே கண்டினியூ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நான் நிறையா பார்த்துட்டே இருந்தேன். அடுத்தடுத்த எபிசோடு வரும்போது திடீர்னு வந்து ஒரு எபிசோட் கட் பண்ணி அந்த ஃப்ரைடேவே வந்து முடிக்க பார்த்தாங்க. அந்த ஃப்ரைடே முடிஞ்சு பூதம் வந்து பெருசாக ஆகிற மாதிரி காமிச்சு டக்குன்னு அந்த இது எபிசோடை முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த சண்டே அதே கண்டினியூஷனாக இருந்து காமிச்சாங்க. அவங்க அம்மாவோட உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த எபிசோடு திங்கக்கிழமை அந்த டைமிங்கில் படம் எப்படி போட்டாங்கன்னா 9 AM படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திரை வரிசைன்னு சொல்லிட்டு காலை திரைப்படம் சொல்லிட்டு 9 AM படத்தை போட்டாங்க. 9 AM அலாவுதீன் போடலை. ஸோ இந்த மாதிரி ½ hour எபிசோடு வந்து டெலிகாஸ்ட் ஆனது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே போயிட்டு இருக்கும்போது ½ hour போட்டுட்டு இருந்ததை ஸ்டாப் பண்ணிட்டு 1 hour மாற்றிட்டாங்க. ஸோ இப்படி போய்கிட்டே இருந்து லாக்டவுன்லேயே இப்படி போயிட்டு இருந்த டைமிங்கில் நடுவில் நிறைய டைம் வந்து லாக்டவுன்லாம் ஓப்பன் ஆச்சு. அந்த மாதிரி டைமிங்கில் வந்து நிறைய புது சீரியல் மறுபடியும் புது எபிசோட் வர போதுங்கிற சூப்பரான பயங்கரமான ப்ரோமோஸ்லாம் ரெடி பண்ணி சன் டிவியில் கல்யாண வீடு, நாயகி அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய சீரியல்ஸ்லாம் நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரியான சீரியல்ஸ்லாம் பயங்கர ரேட்டிங் கொடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. அந்த டைமிங்கில் நாங்களும் நிறைய எதிர்பார்த்தோம். அலாவுதீனோட டைமிங் மறுபடியும் மாற்றுவாங்களா அப்படிங்கிற நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு எல்லா படமும் பார்ப்போம். அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் புதுசாக ஒரு நிறைய இன்னும் 2-3 டப்பிங் சீரியல்லாம் வந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவி ஆதிபராசக்தி அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்துச்சு. இந்த சீரியல் வந்து 6:30 மணிக்கு போட்டாங்க. அது புது சீரியல்லாம் போட்டுமா அலாவுதீன் டைம் மாற்றுவாங்களா எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் நான் வந்து நிறைய மாற்றவே இல்லை. ஸோ இப்படி போய்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆதிபராசக்தியோடைய டிஆர்பியும் வந்து செம்மையாக கிடச்சிருந்துச்சு. 6:30 மணிக்கு இது ஒரு டப்பிங் சீரியலாக தான் இருக்குது. இந்த மாதிரி கிடச்சிக்கிட்டே இருக்கும்போது சரி இந்த சீரியல் வந்து நல்லா தான் டைமிங் போகுது, இதை வந்து நம்ம டைமிங் எது கிடைக்கலையோ, அதாவது டிஆர்பி ரேட்டிங் எந்த இதுக்கு கிடைக்கலையோ, எந்த டைமில் கிடைக்கலையோ அதுக்கு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி இவங்க வந்து இந்த ஒரு சீரியலை ஆதிபராசக்தி வந்து ஒரு கன்ஃபார்ம் 1-2 month வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த சீரியலை அப்படியே வந்து அலாவுதீனுடைய போடுற டைமிங்கில் மாற்றிட்டாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 AM to 10 AM மாற்றிட்டாங்க சண்டே மட்டும். இதை மாற்றின அந்த டைமிங் வந்து அலாவுதீனுடைய எபிசோட் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நிறைய பேர் அப்போ வந்து டிஆர்பி டைமிங்கில் குறைஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அலாவுதீன் வந்து நிறைய பேர் பார்க்குறதும் இல்லை. அலாவுதீனுடைய ரேட்டிங் எல்லாம் கம்மியானதுனால அதிகமாக அலாவுதீனுடைய டெலிகாஸ்ட் டைமிங்கும் கம்மி பண்ணிட்டாங்க. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9 AM to 10 AM போட்டுட்டு இருந்தவங்க இப்போ 8:30 to 9 AM போட்டுட்டாங்க சண்டேல. அதனால் வந்து இதை வந்து நிறைய பேர் இன்னும் அவாய்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் ½ hour எப்படா பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுலேருந்து நிறைய பேர் போயிட்டாங்க. ரொம்ப கம்மியான டிஆர்பி தான் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ ஆதிபராசக்தியும் போட்டு அதுவும் ரொம்ப கம்மியான டிஆர்பி வந்தனால அந்த சீரியலை மறுபடியும் டைம் மாற்றி நார்மலாக எந்த டைமிங் போட்டாங்கன்னா அந்த சீரியலோட டைமிங்கை வந்து தூக்கி காலையில் 9 மணிக்கு போட்டாங்க. ஸோ இது காலையில் 9 மணி டு ஃபஸ்ட்லேருந்து வந்து மறுபடியும் டெலிகாஸ்ட் ஆகி நடுவில் போயிட்டு இருக்கும்போதே கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படி அந்த 6:30 மணிக்கு அப்போ என்ன போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் அபியும் நானுங்கிற ஒரு சிட்டி குழந்தைகளோட சீரியல்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்படி 8:30க்கு மாற்றக்கூடிய அலாவுதீனுடைய சீரியல் வந்துச்சு. டெலிகாஸ்ட் 8:30 to 9 AM வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ஆதிபராசக்தியோடைய டைமிங் சேஞ்ச் பண்ண உடனே இந்த டைமிங்கும் சேஞ்ச் ஆகிடுச்சு. 8:30 to 9:30 வரையும் இது போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 9 AM அப்படிங்கிற அந்த ப்ரோமோ வந்து போட்டுட்டு இருந்தாங்க சன் டிவியில் மட்டும் அந்த ப்ரோமோ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. எந்த ஒரு யூடியூப் சேனல் ஆனால் இன்ஸ்டாகிராம் இதுலேயும் வந்து இது வந்து டெலிகாஸ்ட் ஆகலை. ஆனால் ப்ரோமோ 9 AM அப்படிங்கிற சண்டே வந்து ப்ரோமோ போயிட்டு இருந்துச்சு.
ஆனால் இது எப்போ 8:30க்கு மாற்றினாங்களோ அப்போலேருந்து இதோடைய ப்ரோமோ வந்து எந்த இதுலேயுமே விடுறதில்ல. ஸோ அப்போ தான் நம்ம வந்து சேனல் ஆரம்பித்து இப்போ அலாவுதீன் பற்றின நிறைய ப்ரோமோஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணி போட ஆரம்பித்தோம் நம்ம சேனலில். இந்த மாதிரி ½ அன் ஹவரில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த அலாவுதீனுடைய எபிசோட் போயிட்டே இருந்துச்சு. இது மாதிரி 2021 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டிசம்பர்லேருந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் ஜான்வரி மந்த் வரும்போது மறுபடியும் ½ அன் ஹவர் ஆகிட்டாங்க. இளையராஜாவுடைய ஒரு ஸ்பெஷலான ஒரு ப்ரோக்ராம் வந்து போடுறதா காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரையும் இந்த ப்ரோக்ராம் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அலாவுதீனுடைய எபிசோடு ½ அன் ஹவர் தான் அப்பயும் போய்கிட்டு இருந்துச்சு. 3-4 months வந்து இது மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் 1 ஹவர் ஆக்கிட்டாங்க. அலாவுதீனுடைய 1 ஹவர் எபிசோடு வந்து சேஞ்ச் பண்ணும்போது புது எபிசோடு வந்து மறுபடியும் வர இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்லிமெண்ட்டில் எதோட ஸ்டாப் பண்ணாங்களோ அதிலிருந்து மறுபடியும் கண்டினியூஷனாக 1 ஹவர்னு சொல்லி நெக்ஸ்ட் வீக் வந்து போய்கிட்டே இருந்துச்சு. முக்கியமான எபிசோடாக அது போயிட்டு இருந்துச்சு. எதுக்காக சன் டிவி இதை வாங்கினாங்களோ அந்த எபிசோட்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் வந்து மாதிரி புது எபிசோடோடைய எபிசோட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அலாவுதீனுடைய பல எபிசோட்லேருந்து ஒரு சீனை எடுத்து அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் முதல்ல நம்ம சேனல்லையும் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருந்தோம். ப்ரோமோ ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்த வருவது அப்படிங்கிற அந்த ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ இப்படி போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாரம் வந்து அடுத்த வாரம்னு சொல்லிட்டு பழைய ஒரு எபிசோடு வந்து போட்டாங்க. நாங்கள் கூட எல்லோரும் வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயந்துட்டோம். ஆனால் அடுத்த வாரம் வந்து போட்டது மறுபடியும் புது எபிசோடு தான். ஆனால் ஒரு எபிசோட் கட் பண்ணி நிறைய எபிசோட்ஸ் வந்து டிலீட் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த புது எபிசோடை டார்கெட் பண்ணி தான், அதாவது 200 எபிசோட் டார்கெட் பண்ணி போட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இது மாதிரி டார்கெட் போயிட்டு தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபுல் எபிசோட்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி மோஷன் டெலிகிராம் சேனல்ஸில் வந்து போட்டுகிட்டே இருப்போம். எப்பயுமே இதை வந்து வீக்லி அன்றைக்கே போட்டுருவோம், இல்லைனா அந்த வீக்குள்ளே எண்டுக்குள்ளே போட்டுருவோம். எப்படியாவது இது மாதிரி போட்டுகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்துச்சு 2022 வந்து ஓப்பன் ஆனிச்சு. இந்த அலாவுதீனுடைய எபிசோட் 150 எபிசோட ஸ்டாப் ஆன பாலிமரில் 75வது எபிசோடாக அலாவுதீன் வந்து சன் டிவியில் ஒளிபரப்பானுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து போய்கிட்டே இருந்துச்சு. 76, 77, 78ன்னு சொல்லிட்டு அடுத்து போய்கொண்டே இருந்துச்சு. ஸோ இந்த 75 எபிசோடு தான் வரும். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது ஒரு 2022 ஓப்பன் ஆன அடுத்த வருஷம், அந்த வருஷத்தில் இந்த சீரியல் முடியுங்கிற இந்த எதிர்பார்ப்பு யாருக்குமே இல்லை. சூர்யா டிவியில் இந்த சீரியலை ஃபுல்லாக போட்டு டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இவங்க ஃபுல்லாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. அலியோட என்ட்ரிக்கு அப்புறமேலு இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணுறதா முடிவு பண்ணிட்டாங்க. அலியோட என்ட்ரிக்காக தான் இந்த சீரியலை போட்டிருந்தாங்க. ஸோ இந்த சீரியலோட டிஆர்பி கம்மியாக தான் போகுது, கம்மியாக தான் தருது. அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவங்க முடிவெடுத்து இந்த சீரியலை முக்கியமான இந்த டைம் ஓடிட்டுருக்கு. ஸோ இதை டைம் சேஞ்ச் பண்ணி தான் இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த யோசனை. சன் நட்சத்திர குடும்ப விழா கொண்டாடு இந்த டைமிங் 8 மணி to 9 மணி வரையும் சனிக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இது ஹைலைட்ஸாக போகுது இல்லை, இது வந்து கஷ்டப்பட்டு அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஸோ இந்த இதை டைம் வந்து அதிகமாக யாரும் பார்க்காத டைமில் போட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ இந்த அலாவுதீன் யாரும் பார்க்கறதில்ல அப்படிங்கிற இந்த ஒரு காரணத்தினால இந்த அலாவுதீன் சீரியலை ஸ்டாப் பண்ணுற அந்த முடிவிலையும் இந்த ஒரு ப்ரோக்ராமை சண்டே 8:30க்கு சேஞ்ச் பண்ணாங்க. கையலுடைய அந்த ப்ரோக்ராமோட ப்ரோமோவில் இது சொல்லியிருந்தாங்க. இதை வந்து 8:30க்கு சண்டே போட போகிறோம் அப்படிங்கிற அந்த இது மாற்றிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அலாவுதீனுடைய எபிசோடு வந்து சாட்டர்டே 8 AM போட்டுட்டு இந்த எபிசோடு அலாவுதீனுடைய எபிசோடு வந்து 8 மணி to 9 மணி சனிக்கிழமை வந்து டெலிகாஸ்ட் பண்ண ப்ரோமோ. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு தான் சன் டிவியில் விளம்பரமாக அலாவுதீனுடைய விளம்பரம் விட்டுருந்தாங்க. ஸோ சனிக்கிழமை விட்டது மட்டும் இல்லை, இந்த ஒரு எபிசோடு வந்து 4 weeks கண்டினியூஸாக வந்து போய்கிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஏன் டைம் சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இது டைம் சேஞ்ச் பண்ணி இதை முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து எங்களுக்கு தெரியல. ஸோ இதை வந்து 4 weeks 27th August 2022 அப்படிங்கிற இந்த டைமிங் ரீவைண்டாக அந்த கடைசி எபிசோடு வந்து முதல்ல இருந்து கடைசி வரையும் இருந்த சின்ன கிளிப்ஸ் எல்லாம், ரொம்ப சோகமான கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு வந்து இந்த எபிசோடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. கடைசியில் முற்றும் அப்படிங்கிற இந்த ஒரு டைட்டில் போட்டு முடிச்சிட்டாங்க. முற்றும் அப்படின்னு போடும்போது நிறைய பேருக்கு வந்து இது முடிக்கலை அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருந்தாங்க. நிறைய பேர் கோவம் வந்தது. முக்கியமாக பார்க்கக்கூடியவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு இதுதான் இருந்துச்சு. இல்லை இது முடிக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் போடுவாங்க எல்லோரும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய கமெண்ட்ஸ் டெலிகிராமில் எனக்கு வந்துச்சு. ஸோ இதை வந்து முடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுத்த வாரம் தான் அப்போ தான் தெரிஞ்சு ஸோ இந்த எபிசோடு முடிஞ்சிடுச்சின்ட்டு. ஸோ இந்த அலாவுதீனுடைய எபிசோடு வந்து லாஸ்ட் எபிசோடோடைய டிஆர்பி வந்து என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1.5 இருந்துச்சு. சன் டிவிலே ஒரு டப்பிங் சீரியலாக ஓடிட்டு இருந்த அலாவுதீன் வந்து ஸ்டாப் பண்ணி இப்போ அந்த சீரியலை முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அலாவுதீனுடைய எபிசோட் என்ன நல்லா வரும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்டு இருந்தது தான். ஸோ இப்போ அதுக்கான வீடியோ சொல்ல போகிறேன்.
பாலிமரில் போடக்கூடியதா, இந்த எபிசோட் மறுபடியும் பாலிமரில் போடுறதா அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அந்த வீடியோவுக்கு ரொம்ப பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ அந்த பாலிமரில் போட போகிறாங்களா அப்படிங்கிற அந்த விஷயத்த நான் சொல்ல போகிறேன். சாய்பாபாவுடைய எபிசோட்ஸ் வந்து சன் டிவியில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த எபிசோடை நாங்கள் வந்து காப்பிரைட் போட்டு வாங்கிக்கிறோம், இந்த எபிசோட் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சோனியோடைய கம்பெனியில் இவங்க வந்து காப்பிரைட் போட்டு சாய்பாபாவுடைய எபிசோட் ஃபஸ்ட்லேருந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்லேருந்து இல்லை, அந்த வந்து கொஞ்சம் முன்னாடியே நடந்த சன் டிவியில் இது வரைக்கும் போட்ட எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் ஃபார்மாக சொல்லிவிட்டு மறுபடியும் புது எபிசோடுலேருந்து கண்டினியூ பண்ணிட்டாங்க பாலிமர் சேனல். ஆனால் சன் டிவியில் வந்து அப்படி போடலை. அதனால் வந்து அலாவுதீன் ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் இந்த பாலிமரில் போட போகிறாங்களா அப்படின்னு சொல்லிக்கிற இந்த விடையை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை பொறுத்தவரையும் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அலாவுதீனோட எபிசோட் பாலிமரில் கன்ஃபார்ம் போட போகிறாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லலை. ஏன்னா சாய்பாபா வந்து இது மாதிரி சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் அலாவுதீனுடைய எபிசோடு வந்து ஏற்கனவே பாலிமரில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் இது பாலிமரில் போட வாய்ப்பு இருக்குதுன்னு மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது கன்ஃபார்ம் அலாவுதீன் பாலிமரில் தான் வருது அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லலை. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எபிசோடு வந்து அலாவுதீனோட எபிசோட் முதல்ல பாலிமரில் ஸ்டாப் பண்ணும்போது எல்லாருக்கும் ஒரு 1 வீக் மன வருத்தம் இருந்துச்சு. அதுக்காக தான் பாலிமர் சேனலில் மறுபடியும் அந்த ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து 1 வீக் போட்டிருந்தாங்க. இன்னும் ஒரு 1 வீக் தான், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த அலாவுதீன் போட போகிறாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் வந்து எல்லாருக்கும் தெரிய போகுது. அப்படிங்கிற அந்த 1 வீக் வந்து ஒரு சைலண்ட்டாக போயிட்டு அடுத்த வீக்லேயே அலாவுதீனோடைய எபிசோடு இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனோம். ஸோ அது மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டுக்கு தான், அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ அலாவுதீன் மறுபடியும் போட போகிறாங்க அப்படிங்கிற நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். அப்போ இவ்வளோ நேரம் போய் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் நான் வந்து அலாவுதீனோட எபிசோடு வந்து இப்போது இதில் வாங்கினாங்க, ஆனால் இதில் போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வேறு ஏதாவது காரணம் சொல்லி போய் சொல்லியிருக்கலாம். இப்போ நான் ஏன் வந்து இதை வந்து உண்மையை சொன்னேன்னா, எல்லாருக்கும் உண்மை தெரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இப்போ வந்து இந்த உண்மையை சொன்னேன். அலாவுதீனோடைய எபிசோட் மன வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாலிமரில் போட போகிறாங்க அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டை உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருந்தேன். இது வந்து மறுபடியும் நான் இதை வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த ஒரு அலாவுதீன் எபிசோடு வேறு எந்த ஒரு சேனல்லையும் போட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வந்து இதை வந்து கமெண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணாமல் வெயிட் பண்ணி இந்த வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த எபிசோடு வந்து இனிமேல் எங்கேயும் போட போகிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நிஜமான உண்மை. இதுக்கப்புறம் இந்த அலாவுதீனை பார்க்கவே முடியாதாடா அப்படின்னு நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கேட்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த அலாவுதீனோட எபிசோடு அவ்வளோதானா, 150 எபிசோடோடையும் முடிச்சிட்டாங்களா, இதுக்கு மேலே புது எபிசோடெலாம் பார்க்கவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறமேலும் உங்களால் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கக்கூடிய 575 எபிசோடான அலாவுதீன் சீரியல் ஹிந்தியில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அவைலபிளாகவே இருக்கும். அப்படி நீங்கள் அதில் பார்க்க விரும்பலைன்னா சோனி லிவ் அப்படிங்கிற ஆப்பில் முக்கியமான இந்த அலாவுதீனோடைய 572 எபிசோடும் முழுமையாக இருக்குது. எந்த ஒரு நடுவில் எந்த ஒரு கட்டிங் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஹிந்தியில் முழுசாகவே இருக்குது. அட போடா, ஹிந்தியில் போய் பார்க்க சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம். நான் ஏன் ஹிந்தியில் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அதுக்கு கீழே வர அந்த ஒரு வார்த்தைக்கும் கீழே ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ நம்ம தமிழில் பேசக்கூடிய இந்த வேர்டுக்கு கீழே இங்கிலீஷில் வரும் பாருங்கள், அந்த மாதிரி சப்டைட்டில் வந்து கீழே கொடுத்துருவாங்க. அந்த வேர்டுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும், ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில் புரிஞ்சிக்க முடியும். அதுவே தமிழ் மட்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறவங்க எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கங்க. உங்களுடைய ஹிந்தியோடைய ஆர்வம் வந்து இதில் அதிகமாகும். உங்களுடைய ஹிந்தி இங்கிலீஷ் லாங்குவேஜோடைய அந்த இது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக இந்த ஒரு அலாவுதீனுடைய முழு ஹிஸ்ட்ரியும் இந்த இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஹிந்தியை வந்து நீங்கள் கற்றுக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாகவும் உங்களுக்கு பின்னாடி இங்கிலீஷ் மூலமாகவும் நீங்கள் நிறைய படித்து இது பண்ண முடியும். ஹிந்தி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லாங்குவேஜாக இருக்கும். இந்த அலாவுதீனுடைய எபிசோடை பார்க்கறது மூலமாக நானே ஓரளவு வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டேன். எனக்கும் ஓரளவு ஹிந்தி தெரியும். இருந்தாலும் இந்த அலாவுதீன் எபிசோடை பார்த்து இன்னும் ஹிந்தி கற்றுக்கிட்டேன். நானும் இங்கிலீஷுடைய அறிவும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எபிசோடை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு இழப்பு எதுவும் ஏற்படாது, உங்களுடைய லேர்னிங் தான் அதிகமாக வரும். ஸோ இந்த எபிசோடை ஹிந்தியில் பார்க்க பழகிக்காங்க. ஸோ 150 எபிசோடு, அதாவது எதோட முடிச்சிருக்காங்கன்னா, ஸோ இந்த ஒரு எபிசோடை சன் டிவி வந்து 249 எபிசோடாக முடிச்சிருக்காங்க. நீங்கள் 250 சர்ச் பண்ணி அதுலேருந்து கண்டினியூஷனாக பாருங்கள்.
ஸோ இந்த அலாவுதீனுடைய விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரையும் தெரியலன்னா தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இது நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் இன்னும் புது கண்டென்ட்ஸ்லாம் நிறைய வரப்போகுது. அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் அலாதீன் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் அலாதீன் ஃபேன்ஸ். லாஸ்ட்டாக அலாவுதீன் பற்றிய சின்னதான ஒரு தீமை வச்சு நம்ம அலாவுதீன் வீடியோ முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.